தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் போராட்டங்கள் முடிந்தது, நான் உனக்கு சகல கிருபையையும் தருகிறேன், நீ எல்லாவற்றிலும் நிறைவாக இருப்பாய், என் வல்லமையால் நீ பெருகி முன்னேறி செல்வாய், கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் குறைவுகளை பார்க்காதீர்கள், தேவனின் சகலவித கிருபையையும் பாருங்கள். உங்கள் கடன், வியாதி, குடும்ப பிரச்சனைகள் எதுவானாலும் அவருடைய கிருபை உங்களை சம்பூரணமாக்கும். உங்கள் பலவீனத்தில் தான் அவருடைய கிருபை பூரணமாக விளங்குகிறது. இன்று அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய சகலவித கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் பலவீனங்கள், கடன் பாரங்கள் மற்றும் வியாதிகளை பார்க்காமல் உமது வல்லமையுள்ள கிருபையை நோக்கி பார்க்கிறோம். எங்களை உமது கிருபையால் நிரப்பி பலப்படுத்தி சம்பூரணமாக்கும். உமது கிருபை எங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழிநடத்தும். இந்த புதிய நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்கென்று கொடுத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய வருகை இருக்குமானால் நான் அதில் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.